இஸ்லாம் மார்க்கத்துல இசை கேட்பது ஹராமா? ஹராம்ங்கிறதுக்கு என்ன சான்று? ஏன் இதை ஹராம்னு சொல்றாங்க? ஆனாலும் முஸ்லிம் மக்கள் அதிகமானவர்கள் இசை கேட்பதில் ஆர்வமா இருக்கிறாங்களே, ஏன் அது? இப்படியான கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். உண்மையை சொல்ல போனா என்ன நடக்குது அப்படின்னா, அதிரலின் அப்படிங்கிற ஒரு ஹோமோன் எங்களுக்குள்ள சுரக்குது. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போறோம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா நாங்க போயிட்டு எப்படி சர்ச் பண்ணுவோம்? ஃபீல் ஹாப்பி சாங்ஸ், ஏதாவது ஒரு பாடகரடியோ அல்லது ஏதாவது ஒரு நடிகரடியோ நாங்க பாட்டை தேடுவோம். அப்படி கேட்குற டைம்ல நம்மளுக்கு அந்த யூடியூப் ஷோ பண்ணுது, அதை நாங்கள் கேட்குறோம். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு உற்சாகம், ஒரு ஆடக்கூடிய ஒரு உணர்வு தருது. அதே மாதிரி சோகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? நான் போயிட்டு சேட் சாங்ஸ் தமிழ் அப்படி நான் சர்ச் பண்ணுறேன். அந்த டைமில் எனக்கு ஒரு சேட் சாங்கை தருது, நான் கேட்குறேன். அது என்னை இன்னும் பலவீனப்படுத்தும். இன்னும் பலகீனப்படுத்துறத நாங்களே ஊக்குவிக்கிறோம். நானாக தான் போயிட்டு தேடி எடுத்துக்கொள்கிறேன்னு தவிர அதுவாக எனக்கு வரலை. ஸோ இதான் இஸ்லாம் தடுக்குது. நானாவே என்ன நான் அழிச்சு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ வர பாடல்களை கேட்டுக்கொள்ளுங்க, உணர்வுகளை தூண்டக்கூடிய மாதிரி காணப்படும். நிச்சயமாக உணர்வுகளை பொது இடங்களை தூண்டக்கூடிய மாதிரி வெறுமனா சமூகம் சீர்கட்டு போயிடும். இதற்காகத்தான் இஸ்லாம் இசையை தடுத்து வச்சிருக்குது. ஆனாலும் சில பேர் விவாதம் செய்வாங்க, நபியினுடைய காலத்துல இசை வடிவில் தானே கவி பாடினாங்க அப்படின்ட்டு. ஆமாம், ஒவ்வொரு வரிகளையும் இருக்குது. நீங்க எந்த மாதிரி இசையை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது. நீங்க இசையை பயன்படுத்துறது